வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ரவை ஊத்தப்பம் செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கேன். கூடவே ஒரு கரண்டி நிறைய கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இதில் சேர்த்துருக்க ரவை நல்லா ஊறி வரணும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரவை ஊறி வந்துடுச்சு, கட்டியாகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் தண்ணியும் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாதபடி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு மிளகை நுணுக்கி போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். குடமிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் இதில் கேரட் போட மறந்துட்டேன். அதனால் பொடியாக நறுக்கின கேரட் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. தோசை தவா நல்லா காஞ்சதும் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக வேக வைக்கணும். மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நிதானமாக வேகணும். ரவையெல்லாம் நல்லா வேகணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டில் தோசை மாவுலாம் இல்லைன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.